வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகிறேன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல டே 4 அண்ட் டே 5க்கான கலைச்சொற்கள் மற்றும் பெருமொழி சொற்கள் தாங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ டக்கு நான் சொல்லிட்டு வரேன், அப்படியே டக்கு நீங்க பாத்துட்டு வாங்க. ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? டக்குன்னு முடிச்சிடலாம், கவனிங்க. இப்போ டே 4க்கான கலைச்சொற்கள் சொல்றேன் பாருங்க. எனக்குன்னா ஃபோனாலஜின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபோனாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒலியல்னு அர்த்தங்க. ஓகேவா? ஃபோனாலஜின்னு அப்படின்னா ஒலியல்னு சொல்றாங்க. இப்போ போட்டோ நம்ம இருக்குல்ல, போட்டோ அப்படின்னா சவுண்ட் அது மாதிரிலாம் சொல்றல. ஸோ வீடியோவும் எடுப்போம், அதில் வந்து ஆடியோ ஒரு வீடியோவும் இருக்கும், அதில் ஆடியோ இருக்கும், சத்தமும் வரும். அப்போ ஃபோனாலஜி ஃபோன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோன் என்ன இருக்கும்? சவுண்ட் இருக்கும், ஒலி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஜேர்னலிசம்லாம் வந்து இதழியல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஜேர்னலிசம்னா இதழியல் நம்ம படிச்சிருப்போம்ல. இப்போ ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த செய்தி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இதழில தான் போடுவாங்க. ஸோ இப்போ ஜேர்னலிசம்னா இதழியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேகசின். இது நமக்கு தெரிஞ்சதுதான். மேகசின்னா பருவதழ். நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருப்போம் நிறைய இடத்துல. ஓகே, அன்னை பெசன்ட் இந்த மேகசினை ஆரம்பிச்சாங்க, பாரதியார் இந்த மேகசினை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ மேகசின் அப்படின்னா பருவ இதழ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பிப்பர்ட்டி. ஓகேவா? பிப்பர்ட்டி அப்படின்னா பொம்மலாட்டம். ஓகேவா? அந்த குச்சிலாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிழல்ல வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி காட்டுவாங்கல்ல, அந்த ஷோ மாதிரிலாம் காட்டுவாங்க. அதாவது ஓகேவா, பிப்போட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். ஓகேவா? பிப்போட்ரி அப்படின்னா பொம்மலாட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஓகேவா? ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். ஓகேவா? நமக்கு தொல்காப்பியம் வரும்ல, எழுத்திலக்கணம் சொல்லி இலக்கணம் சொல்லிட்டு அது மாதிரி ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். நெக்ஸ்ட் பாருங்க, டயலாக்னா உரையாடல். இது ஈஸி. ஓகே, இதெல்லாம் ஈஸியா டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் கஷ்டமா இல்ல ட்விஸ்டடா இருக்கிற மட்டும் நிறுத்தி நிதானமா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஐலாண்ட் அப்படின்னா தீவு. இது நம்ம தெரிஞ்சா. ஓகே, ஐலாண்ட் தீவு, இது ஈஸி தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். நேச்சுரல் அப்படின்னா இயற்கைன்னு அர்த்தம், ரிசோர்ஸ்னா வளம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம், இது ஈஸி. அடுத்து வைல்ட் அனிமல். வைல்ட் அனிமல் என்ன அர்த்தம்? ஜூம் தானே சொல்லுவோம். விலங்குகள்லாம் சொன்னா அது பேர் வைல்ட் அனிமல். காட்டுல இருக்கலாம் வைல்ட் அனிமல் சொல்லுவாங்க. ஓகேவா? வீட்டுல வளர்த்தாங்க அது பேர் டொமஸ்டிக் அனிமல். ஓகேவா? வீட்டுல வளர்த்தாங்கன்னா அது பேர் டொமஸ்டிக் அனிமல் சொல்லுவாங்க. ஸோ காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகள், அதாவது சிங்கம், புலி, யானைகள், கரடிகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் வைல்ட் அனிமல்னு சொல்லுவாங்க. ஸோ வனவிலங்கு, அது வனவிலங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பேசிக்க தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஓகேவா? ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அர்த்தம், ஃபாரஸ்ட்னா காடு. ஸோ காடுன்னா நம்ம வனம் சொல்லுவோம். கன்சர்வேட்டர் அப்படின்னா பாதுகாவலர். கன்சர்வேட்டர்னா பாதுகாவலர். ரொம்ப ஈஸியா. அடுத்து பெராபல் அப்படின்னா உவமை. பெராபல் அப்படின்னா உவமை. இதுவுமே இலக்கணம் சார்ந்து இருக்கு. ஸோ தமிழ்ல இலக்கணம் சார்ந்துதான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜங்கிள்னா காடு. ஜங்கிள்னா காடு, இது ஈஸி தான். அடுத்து ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட்னா காடு, ஸோ வனம் சார்ந்ததுனால வனவியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பலாட் அப்படின்னா கதை பாடல்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதை பார்த்துக்கோங்க. பலாட் அப்படின்னா என்ன சொல்றாங்க? கதை பாடல். ஏதோ கதையில பாட்டு போடுவாங்க போல. ஓகே, பலாட் அப்படின்னா கதை பாடல் அப்படின்னு சொல்றாங்க. கரேஜ்னா துணிவு, இது நமக்கு தெரிஞ்சதுதான் பேசிக்காவே. கரேஜ்னா துணிவு. அடுத்து சாக்ரிஃபைஸ்னா தியாகம். ஓகேவா? சாக்ரிஃபைஸ்னா தியாகம். நம்ம எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம டிஎன்பிசி எந்த எக்ஸாமும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு துறையிலையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே அப்பால ஆரம்பிச்சு எல்லாருமே படிக்கக்கூடிய நபரா இருக்கும். எல்லாருமே சாக்ரிஃபைஸ் கண்டிப்பா பண்ணுவோம். இது எல்லாருமே நமக்கு ரிலேட் ஆகிற விஷயம் தான். ஸோ சாக்ரிஃபைஸ்னா தியாகம். நிறைய பேர் கேட்பாங்க, நீ படிக்கிறதுக்காக என்னப்பா தியாகம் பண்ண அப்படின்ட்டு. அவங்க தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்ட்டு. ஓகே, ஸோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பொலிட்டிக்கல் ஜீனியஸ். பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல் அர்த்தம். ஜீனியஸ்னா மேதைன்னு அர்த்தம். ஸோ பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை. அடுத்து பாத்தீங்கன்னா எக்கல்ஷனா பேச்சாற்றல். எக்கல்ஷன் அப்படின்னா பேச்சாற்றல். என்னடா பேசுறது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு தம்பி, என்னடா பேசுறது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எக்கல்ஷன் பேச்சாற்றல், பேசுறது எக்கோ அடிக்குது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எக்கல்ஷன் அப்படின்னா பேச்சாற்றல், பேசும்போது எக்கோ அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யுனைட்டி அப்படின்னா ஒற்றுமை. இது நமக்கு தெரிஞ்சதுதான். யுனைட்டி அப்படின்னா ஒற்றுமை, இது ரொம்ப பேசிக் தான். நெக்ஸ்ட் பாருங்க, அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள். ஆசிட்னா அமிலம். ஓகேவா? ஆசிட்னா அமிலம், இது நமக்கு தெரிஞ்சுதான். பிஹெச் ஸ்கேல் அப்படின்னா அளவு ஸ்கேல தான் நினைப்பாங்க. அடுத்து கேஸ்னா எரிவாயுன்னு சொல்லிட்டு தெரியும். லானா சட்டங்கள். லானா என்ன சொல்றாங்க? சட்டங்கள். ஸோ கேஸ் லானா எரிவாயு சட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குலிபிரியம். கெமிக்கல்னா வேதியியல் அர்த்தம். ரியாக்ஷன்னா எதிர்வினை. ரியாக்ஷன் எதிர்வினை. ஈக்குலிபிரியம், ஈக்குவல்னு அர்த்தம் சமமா இருக்குன்னு அர்த்தம். ஈக்குவல்னா சமம். ஸோ ஈக்குலிபிரியம்னா சமநிலை அப்படின்னு சொல்றாங்க. என்சைம் அப்படின்னா நொதி. என்சைம் அப்படின்னா நொதி. டிஎன்ஏ தான், ஆர்என்ஏ தான். ஓகே, அது ஃபுல்லான விரிவாக்கம் கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம். இங்க டிஎன்ஏ, ஆர்என்ஏ சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, புரோட்டீன். புரோட்டீன் நமக்கு புரதங்கள்.
புரோட்டீன் என்னப்பா புரதம். லிப்பிடுக்கு லிப்பிடே தான் சொல்றாங்க, லிப்பிடுக்கு லிப்பிட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜீன்ன்றதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா, ஜீன் மாதிரி இங்க இருக்கு அப்படின்னா மரபணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, ஜீன் என்ன சொல்றாங்க மரபணு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி. சைக்காலஜினா உளவியல்னு அர்த்தம், பிசியாலஜினா வந்து உடல் சம்மந்தப்பட்டது. ஓகேவா, உடல் சம்மந்தப்பட்டதுனால உடலியல்னு சொல்றாங்க. ஹியூமன்னா மனிதன், பிசியாலஜி அப்படின்னா வந்து உடலியல்னு சொல்றாங்க, சைக்காலஜினா உளவியல், அது வேற. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க எண்டோகிரைன் சிஸ்டம். எண்டோகிரைன் அப்படின்னா வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம். எண்டோகிரைன் ஆனது நாளமில்லா சுரப்பி மண்டலம் சொல்லி அர்த்தம். அதுக்கு நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா வந்து நரம்பு மண்டலம். நர்வஸ்னானது நரம்பு, சிஸ்டம்னா வந்து மண்டலம், அவ்வளவுதான். ஓகேவா, நரம்பு மண்டலம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்றாங்க பாருங்க. ஓகேவா, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னானது செரிமான அமைப்பு. டைஜஸ்ட்னா நம்ம செரிமானம், சிஸ்டம்னா வந்து அமைப்பு. ஓகேவா, செரிமான அமைப்பு, ரொம்ப ஈஸி. அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரினானது சுவாசம், சிஸ்டம்னா வந்து அமைப்பு. ஓகேவா, சிஸ்டம்னா ஒண்ணு மண்டலம்னு சொல்றாங்க, இல்ல அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்தது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ அப்படின்ற வார்த்தை வந்துட்டாவே அது இதயம் சம்பந்தப்பட்டது விஷயம் தான். ஓகேவா, கார்டியோன்னு வந்துட்டாவே அது என்னது இதயம் சம்பந்தப்பட்டது. ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா வந்து அமைப்புன்னு சொல்றாங்க. சிஸ்டம்னா அமைப்பு இல்ல மண்டலம்னு அர்த்தம். ஸோ கார்டியோவாஸ்குலர் அப்படின்னா அது இதய அமைப்பு. அடுத்து இம்யூன் சிஸ்டம். இம்யூன்னா நமக்கு நல்லாவே தெரியும், இம்யூனானது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நோய் எதிர்ப்பு, சிஸ்டம்னா வந்து அமைப்பு. முடிஞ்சு போச்சா? ஸோ நெக்ஸ்ட் வாங்க, அடுத்தது ஜீன் எக்ஸ்பிரஷன். ஜீன் எக்ஸ்பிரஷன் என்னது மரபணு வெளிப்பாடு. எக்ஸ்பிரஷன்னா அவன் எப்படி வந்து நல்லா அந்த சின்ன குழந்தைங்க நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, அந்த பையனை பாரு எப்படி பண்றான், அந்த பாப்பா பாரு இவ்வளவு அழகா பண்ணுது அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன்னா வெளிப்பாடு, ஜீன்னா வந்து மரபணு. ஸோ மரபணு வெளிப்பாடு. இது சயின்டிபிக்கா நம்ம சொல்லணும்னா அவங்க தாத்தாவோட அந்த ஜீனோட அந்த வெளிப்பாடு இந்த பையன் கிட்ட இருக்கு, அந்த குழந்தை கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தா மாதிரியே கால் மேல கால் போட்டுப்பாரு, அவங்க ஆயா மாதிரியே நல்லா பேசுது பாரு, அந்த பாட்டி மாதிரியே இப்படி பண்ணுது பாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம் வீட்டுல எதர்ச்சியா. ஸோ அதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஜீன் எக்ஸ்பிரஷன் என்னது மரபணு வெளிப்பாடு. அடுத்து வந்துன்னா ஆர்என்ஏ ரெப்ளிகேஷன். ஆர்என்ஏனா ஆர்என்ஏ தான், சாரி டிஎன்ஏனா டிஎன்ஏ தான். ரெப்ளிகேஷன் அப்படின்னா வந்து பிரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, பிரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ டக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிடலாமா? எது கஷ்டமாதோ டக்குன்னு ஒரு குட்டி ரிவிஷன் மாதிரி பண்ணிடுவோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெப்ளிகேஷன் இருக்கு, இங்க பிரதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது பாத்தீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனா வெளிப்பாடு, இம்யூன் சிஸ்டம்னா நோய் எதிர்ப்பு அமைப்பு, கார்டியோனா இதய அமைப்பு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாச அமைப்பு, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா வந்து செரிமான அமைப்பு, நர்வஸ் சிஸ்டம்னா மண்டல அமைப்பு, எண்டோகிரைன் சிஸ்டம்னா நாளமில்லா சுரப்பி மண்டலம், ஹியூமன் பிசியாலஜி அப்படின்னா மனித உடலியல், ஜீன் அப்படின்னா வந்து மரபணு, லிபிட்ஸ்னா லிபிட்கள், புரோட்டீன்னா புரதங்கள், ஆர்என்ஏ டிஎன்ஏ தான், என்சைம்னா நொதி, கெமிக்கல்னா வேதியியல் அர்த்தம், ரியாக்ஷன்னா எதிர்வினை, ஈக்லிபிரியம்னா வந்து சமநிலை, எரிவாயு சட்டங்கள்னா வந்து கேஸ்லா, ஸ்கேல்னா வந்து அளவு, ஆசிட்னா அமிலம். ஓகேவா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட்டினா ஒற்றுமை, எக்கல்ஷன்னா பேச்சாற்றல். என்னடா பேசுறது எக்கோ அடிக்குது அப்படி ஷார்ட்கட் போட்டோம். ஸோ பொலிட்டிக்கல் ஜீன் அப்படின்னா வந்து ஜீனியஸ் அப்படின்னா வந்து அரசியல் மேதை, சாக்ரிஃபைஸ்னா தியாகம், கரேஜ்னா துணிவு, பலாட் அப்படின்னா வந்து கதை பாடல், பயோடைவர்ஸ்னா வந்து பல்லுயிர் மண்டலம், ஃபாரஸ்ட்னா வனவியல், ஜங்கிள் அப்படின்னா காடு, பெராபல் அப்படின்னா ஓமை, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படின்னா வந்து வன பாதுகாவலர், வைல்ட் அனிமல்னா வனவிலங்கு, நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம், ஐலாண்ட் அப்படின்னா வந்து தீவு. ஓகேவா, டைலாக் அப்படின்னா உரையாடல், ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம், பியூபட்ரி அப்படின்னா வந்து பொம்மலாட்டம், மேகசினா பருவ இதழ், ஜேர்னலிசம்னா வந்து இதழியல், பினாலஜி அப்படின்னா வந்து ஒளியல். ஓகேவா, ஸோ இப்போ டே 4க்கான பிறமொழி சொற்கள் பார்த்துலாம். ஓகேவா, ஸோ அப்படியே கவனிங்க. ஓகேவா, இப்போ டே 4க்கான பிறமொழி சொற்களை பார்த்துலாம். ஓகேவா, ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐதீகம். ஐதீகம்னா என்னது உலக வழக்கம் சொல்றாங்க. ஓகேவா, ஐதீகம்னா என்னது உலக வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சது. ஐதீகம்னா என்னது உலக வழக்கு. இம்சை, எவன்டா சும்மா இம்சை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னா அர்த்தம் நமக்கு துன்பத்தை கொடுக்குறான்னு அர்த்தம். இம்சைனா என்னது துன்பம் அர்த்தம். அதுக்கடுத்து பாருங்க காகிதம். காகிதம்னா என்னது தாளுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஈஸி தான். காகிதம்னா தாளு, இதயம்னா நெஞ்சம். ஓகே, நெஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதயம்னா நெஞ்சகம்னு கொடுத்துருக்காங்க. இதயம்னா நெஞ்சு நமக்கு தெரிஞ்சதுதான். கிரீடம்னா மணிமுடி, இதுவும் தெரிஞ்சதுதான். ஓகேவா, கிரீடம்னா மணிமுடி. ஈசன் அப்படின்னா வந்து இறைவன். ஓகேவா, ஈசன்னா வந்து என்னது இறைவன். சிலர் வந்து சிவனை சொல்லுவாங்க. ஸோ ஈசன் என்னது இறைவன் அர்த்தம். அது வந்து பாத்தீங்கன்னா குபேரன். குபேரன் அர்த்தம் நிறைய ஏமா பணம் வச்சிருக்கான்னு குபேரன் சொல்லுவாங்க. ஸோ பெருஞ்செல்வன் அர்த்தம். ரொம்ப ஈஸியா. அடுத்து பாருங்க, உபசரித்தல் என்னது விருந்தோம்பல். இப்ப வீட்டுக்கு வரவங்க உபசரிக்கணும்னு அர்த்தம். ஸோ விருந்தோம்பல்னு அர்த்தம். இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. உபசரித்தல் என்னது விருந்தோம்பல். இது வந்து பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்தஸ்துனா தகுதி நிலை. உனக்குலாம் இந்த அந்தஸ்தே கிடையாது அப்படின்னா அர்த்தம் உனக்குலாம் இந்த தகுதியே இல்லை, தகுதி மீறி நீ ஆசைப்படுற, உன் அந்தஸ்துக்கு இதெல்லாம் நீ ஆசைப்படுறியா, நீ இதெல்லாம் படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்தஸ்துனா என்னது தகுதி நிலை. ஓகேவா, ஸோ டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டோமா? பாருங்க, அடுத்து பாருங்க, எது கஷ்டமா இருக்குமோ அதை மட்டும் நிறுத்தி பார்ப்போம். ஈஸியாக ஜஸ்ட் பார்த்துட்டு போனா ஓகே தான். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அக்கிரமம்.
அக்கிரமம்னு என்ன அர்த்தம்? துன்புறுத்தல். இவன் ரொம்ப அக்கிரமம் பண்றான்ப்பா, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறான்ப்பா, ரொம்ப துன்பப்படுத்துறான்னு அர்த்தம். அப்பதான் துன்புறுத்தல்னு சொல்றாங்க. பக்ஷி அப்படின்னா வந்து பறவைன்னு சொல்றாங்க. ஓகே, அந்த ரஜினி 2.0 படத்தை சொல்லுவாங்கல்ல பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் பறவைன்னு அர்த்தம். இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அபிஷேகம் அப்படின்னா வந்து திருமுழுக்கு, இது ஈஸி தான். அதிசயம்னா வியப்பு, ஆஹா இன்னும் அதிசயமா இருக்கு அப்படின்னு அர்த்தம், வியப்பா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அம்பிகைனா தாயின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த இதுல வந்து அம்பிகைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஓகேவா? டிஃப்ரெண்டா இருக்கே. அம்பிகைனா தாயாம்பா. புஷ்பம்னா மலரு. இந்த படத்துல கூட சொல்லுவாங்களே, புஷ்பானா ஃபிளவர் நினைச்சாடா நான் ஃபயரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ புஷ்பம்னா வந்து ஃபிளவர், மலர்னு அர்த்தம். அடுத்து கண் திருஷ்டி அப்படின்னா வந்து கண்ணேருன்னு சொல்றாங்க. ஓகேவா? கண் திருஷ்டினானது கண்ணேரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தர்மம். தர்மம்னா அதிக 3 அர்த்தத்தை கொடுக்குது. தர்மம்னா அதுக்கு வந்து கொடையளித்தல். தர்மம் பண்ணுங்க அப்படின்னா நான் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது மணியோ ஏதோ நம்ம பொருள் ஏதோ ஒன்று கொடுப்போம். ஸோ கொடையளித்தல். அடுத்து வந்து நல்வழித்தல். ஓகேவா? தர்மம்னானது தர்மம் கலை காக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ தர்மம்னானது ஒரு ஒழுக்கம், அதை ஃபாலோ பண்ணுங்க, தர்மமா ஒழுக்கமா இருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு நல்வழியில் நடத்தல். ஓகேவா? நல்வழியில் நடத்தல். அடுத்து பாத்தீங்கன்னா நிர்வாகி. நிர்வாகினா பொறுப்பாளர். அந்த பொறுப்பு உங்ககிட்ட தான், அந்த நிர்வாகி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நிர்வாகினானது பொறுப்பாளர். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, கர்மம். கர்மம்னா வினை பயன். சிலர் சொல்லுவாங்கல்ல கர்மாய் சபூம்பரன். ஸோ நீ என்ன பண்ணி அதுக்கான பலன் தான் உனக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்களா, அதான். ஸோ கர்மம் அப்படின்னா வினை பயன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தர்மம் வேற கர்மம் வேற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்ணித்துனா வந்து புனை உரைன்னு அர்த்தம். ஓகேவா? வர்ணித்துலானது புனை உரை. அந்த என்ன சொல்றது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நோட் பண்ணிக்கோங்க. வர்ணித்துனா அப்படின்னானது புனை உரை, மறைக்குதோ. ஸோ வர்ணித்து அப்படின்னானது புனை உரை. புனை உரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டிஃப்ரெண்டா இருக்கு, பார்த்து வச்சோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்ணம் அப்படின்னா வந்து உறவுன்னு சொல்றாங்க. என்னது வர்ணம் அப்படின்னா உறவம். வர்ணம்னா வந்து உறவுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சர்ப்பம். சர்ப்பம்னா வந்து பாம்புன்னு சொல்றாங்கப்பா. இதுவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? சர்ப்பம்னா பாம்புன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அர்த்தம். அர்த்தம்னா அதுக்கான பொருள் என்ன. சிலர் கேட்பாங்க அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்து பாருங்க அர்ச்சனை. அர்ச்சனைனா வந்து வழிபாடு. ஓகேவா? அர்ச்சனை என்னது, எப்ப அந்த சாமிக்கு அந்த அர்ச்சனையை போட்டு விடுங்க, அந்த அர்ச்சனையை செய்யுங்க அப்படின்னு அர்த்தம், அது வழிபாடுன்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குல்லா. குல்லானா தொப்பி, இது ஈஸி தான். ரிக்ஷா அப்படின்னா ஊர்தி. ரிக்ஷானது ஊர்தி. அந்த இப்பெல்லாம் அந்த ரிக்ஷா வண்டியை நம்ம பார்க்கறது கிடையாது. அது வந்து சில ஸ்கீம்ஸ் போட்டு தூக்கிட்டாங்க, ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனா கூப்பிட்டு போறது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ரிக்ஷானா ஊர்தி, அது நமக்கு தெரிஞ்சதுதான். பஜார். பஜார்னா வந்து கடை வீதி. ஓகேவா? பஜார்னா கடைன்னு சொல்லலாம். ஸோ இங்க கடை வீதின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க அலமாரி. அலமாரினா வந்து அடுக்கு மாடம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அலமாரினா நமக்கு தெரியல, அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களா. ஸோ அடுக்கு மாடம். அடுத்தது எக்கச்சக்கம். எக்கச்சக்கம்னு நமக்கே தெரியும், தேவைக்கு அதிகமான அளவு. தேவைக்கு அதிகமான அளவு என்ன சொல்லுவாங்க, எக்கச்சக்கமா போய் சொல்றான் பாரு, எக்கச்சக்கமா பணத்தை சேர்க்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ எக்கச்சக்கம்னானது தேவைக்கு அதிகமான அளவு. ஓகேவா? இவ்வளவுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அதோட எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்னது, எக்கச்சக்கம், தேவைக்கு அதிகமான அளவு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நபர். நபர்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஆளை கூப்பிடுங்களேன், அந்த அந்த மொத்த பேரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ நபர்னா ஆள் அல்லது பேர், அந்த பேரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பேனா. பேனா அப்படின்னா வந்து எழுதுகோள், இது நம்ம தெரிஞ்சதுதான். ஓகேவா? பேனானது எழுதுகோள். இனாம். இனாம்னா வந்து நன்கொடைன்னு சொல்றான். ஓகேவா? இனானது நன்கொடை, இதுவும் நம்ம தெரிஞ்சதுதான். அடுத்தது ஜாஸ்தினா வந்து மிகுதி. ஓகேவா? ஜாஸ்தி அப்படின்னானது மிகுதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இதுவும் நம்ம தெரிஞ்சதுதான். துட்டுனா வந்து பணம், இதுவும் தெரிஞ்சதுதான். பீரோனா வந்து பேழை, இதுதான் நிறைய பேர் தெரியாது, டிஃப்ரெண்டா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பீரானானது பேழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இது அடுத்து பாத்தீங்கன்னா கடுதாசி. கடுதாசி அப்படின்னா வந்து மடல். கடுதாசினானது மடல். அந்த அண்ணின் படத்துல ஒரு லெட்டர் எழுதி போவார்ல, ஸோ மொட்டை மாடியில் நடந்துட்டு இருப்பாரு. ஓகேவா? அண்ணின் படத்துல நான் ஒரு லெட்டர் எழுதி போறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில நடந்திருப்பாரு. ஸோ அப்ப லெட்டர், அதாவது கடுதாசினா வந்து மடல், மொட்டை மாடி, மாடி, மடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க சரளமாக. சரளமான என்ன அர்த்தம், சரளமான வந்து தடையின்றின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சரளமான பேசுறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, சரளமா பேசுறான் பாரு, சரளமா பேசுறாங்க பாரு அப்படின்னு அர்த்தம், எந்த ஒரு தடையும் இல்லாம சூப்பரா கண்டினியூஸா பேசிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? அது பேர் என்னது, சரளமாக அப்படின்னா தடையின்றின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க நிச்சயமாக. நிச்சயமான உறுதியாக அர்த்தம். ஓகேவா? நிச்சயமாக அப்படின்னா உறுதியாக சொல்கிறேன், நான் இது கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ நிச்சயமாக அப்படின்னா உறுதியாக. மாமூல் அப்படின்னா வந்து வழக்கம். மாமூல்னா வழக்கம். வந்துட்டாம்பா மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா மாமூல் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படின்னு அர்த்தம், வழக்க வழக்கமா 1ஆம் தேதி வர்றது அவங்களுக்கு வந்து வாடிக்கையாகி போச்சு. ஓகேவா? ஸோ மாமூல் அப்படின்னா வழக்கம். அடுத்து நாஷ்டா அப்படின்னா வந்து நமக்கு காலை உணவுன்னு சொல்றாங்க. ஓகேவா? நாஷ்டானது காலை உணவு. ஓகேவா? ஸோ டக்குன்னு பார்த்துலாமா, இப்போ ஒரு விஷயம் மாதிரி, நாஷ்டானா காலை உணவு, மாமூல்னா வழக்கம், நிச்சயம்னா உறுதியாக, சரளமாக அப்படின்னா தடையின்றி, கடுதாசினா மடல், பீரோனா பேழை, துட்டு அப்படின்னா பணம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, இனாம் அப்படின்னா நன்கொடை,
பேனா அப்படின்னா எழுதுகோல், நபர் அப்படின்னா ஆள் அல்லது பேருன்னு சொல்லுவாங்க. எக்கச்சக்கம்னா தேவைக்கு அதிகமான அளவு, அலமாரினா அடுக்குமாடம், பஜார் அப்படின்னா கடை வீதி, ரிக்ஷா அப்படின்னா ஊர்தி, குல்லு அப்படின்னா தொப்பி, அர்ச்சனைனா வழிபாடு, அர்த்தம் அப்படின்னா வந்து பொருள், சர்ப்பம்னா பாம்பு, வர்ணம்னா உறவு, ஓகேவா, வர்ணித்து அப்படின்னா புனை உரை, கர்மம் அப்படின்னா வந்து வினை பயம், நிர்வாகி அப்படின்னா பொறுப்பாளர், தர்மம் அப்படின்னா ஒழுக்கம், கொடையளித்தல், நல்வழி நடத்தல், கந்திருஷ்டி அப்படின்னா வந்து கண்ணீர், புஷ்பம் அப்படின்னா மலர், அம்பிகைனா தாய், அதிசயம்னா வியப்பு, அபிஷேகம் அப்படின்னா வந்து திருமுழக்கு, பக்ஷி அப்படின்னா வந்து பறவை, ஓகேவா, அக்கிரமம்னா துன்புறுத்தல், அந்தஸ்து அப்படின்னா தகுதி நிலை, உபசரித்தல்னா விருந்தோம்பல், குபேரன்னா பெருஞ்செல்வன், ஈசன் அப்படின்னா இறைவன், கிரீடம் அப்படின்னா மணிமுடி, இதயம் அப்படின்னா நெஞ்சகம், காகிதம்னா தாளு, இம்சைனா வந்து துன்பம், ஜாதகம்னா உலக வழக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே 5க்கான கலைச்சொற்கள் பெருமொழி சொல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு. ஓகேவா? ஸோ தொடர்ந்து கவனிங்க. இப்போ டே 5க்கான கலைச்சொற்கள் பார்த்துலாமா? ஸோ டக்குன்னு சொல்லி பார்த்துலாமா? ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு பாருங்க. ஸ்லோகன் அப்படின்னா வந்து முழக்கம். ஓகேவா? ஸ்லோகன் என்னது? முழக்கம் சொல்லிட்டு அர்த்தம். ஈக்குவாலிட்டி அப்படின்னா வந்து சமத்துவம்னு அர்த்தம். ஓகேவா? ஈக்குவாலிட்டி என்னது? சமத்துவம். இது நமக்கே தெரிஞ்சதுதான். லைட் ஹவுஸ் அப்படின்னா வந்து கலங்கரை விளக்கம். இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். ஓஷன் அப்படின்னா பெருங்கடல். ஓஷன் என்னது? பெருங்கடல். இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். மெரைன் டெக்னாலஜி, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. மெரைன்னா வந்து கடல் சார்ந்தது. ஓகேவா? ஸோ கப்பல் தொழில்நுட்பம் சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜினா தொழில்நுட்பம், மெரைன்னா வந்து கப்பல் தொழில்நுட்பம். இப்போ மெரைன் கிரியேச்சர், மெரைன் என்னது? அதே கடல் தான். ஸோ கடல் வாழ் உயிரினம். கிரியேச்சர் என்னது? உயிரினம் சொல்றாங்க. சப்மெரின், இது நமக்கே தெரிஞ்சதுதான். ஸோ நீர்மூழ்கி கப்பல் தான் சப்மெரின் சொல்லுவாங்க. சரிங்களா? சப்மெரின் என்னது? நீர்மூழ்கி கப்பல். அதுக்கடுத்து ஹார்பர் அப்படின்னா வந்து துறைமுகம். இதுவும் தெரிஞ்சதுதான். ஸ்ட்ரோம் அப்படின்னா வந்து புயல். ஓகேவா? ஸ்ட்ரோம் என்னது? புயல். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து செயலர் அப்படின்னா நமக்கு மாலுமி. செயலர் என்னது? மாலுமி. ஈஸி தான். ஆங்கர் அப்படின்னா நங்கூரம். ஆங்கர் என்னது? நங்கூரம். இதுவும் நமக்கு தெரிஞ்சதுதான். கரெக்டா? ஆங்கர் என்னது? நங்கூரம் நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஷிப்யார்ட். ஷிப்யார்ட் என்னது? கப்பல் கட்டும் தளம். ஷிப்யார்ட் என்னது? கப்பல் தளம் சொல்ற அர்த்தம். சம்மர் வெக்கேஷன், சம்மர்னா வந்து கோடை விடுமுறை. சம்மர் வெக்கேஷன் என்னது? கோடை விடுமுறை. சைல்டு லேபர்னா நமக்கே தெரியும், குழந்தை தொழிலாளர். இதுவும் தெரிஞ்சதுதான். டிகிரினா வந்து பட்டம். டிகிரினா என்னது? பட்டம். ஓகேவா? அது தெரிஞ்சதா. லிட்ரஸி அப்படின்னா வந்து கல்வி அறிவு. ஓகேவா? லிட்ரஸி என்னது? கல்வி அறிவு. மாரல் அப்படின்னா என்னது? நீதி. ஓகேவா? மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல. ஸோ மாரல்னா வந்து நீதி. யூனிஃபார்ம் அப்படின்னா வந்து சீருடை. ஓகேவா? யூனிஃபார்ம்னா என்னது? சீருடை. கைடன்ஸ் அப்படின்னா வந்து வழிகாட்டுதல். கைடன்ஸ் என்னது? வழிகாட்டுதல். டிசிப்ளின் அப்படின்னா என்னது? ஒழுக்கம். இதுவும் நம்ம தெரிஞ்சுதான். ஓகேவா? டிசிப்ளின் என்னது? ஒழுக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நானோ டெக்னாலஜி. நானோனா என்னது? நானோனா சொல்றாங்க. டெக்னாலஜினா தொழில்நுட்பம். முடிஞ்சா? அடுத்து பாருங்க. கம்ப்யூட்டர் சிமுலேஷன். கம்ப்யூட்டர்னா கணினி, சிமுலேஷன்னா உருவாக்கப்படுது. ஓகேவா? சயின்டிபிக் மெத்தட். சயின்டிபிக்னா வந்து அறிவியல், மெத்தட்னா வந்து முறை. ஓகேவா? ஹைபாத்திசிஸ். ஹைபாத்திசிஸ்னா வந்து கருதுகோள். ஹைபாத்திசிஸ்னா என்னது? கருதுகோள். இந்த தியரம்லாம் ப்ரூவ் பண்றப்ப சொல்லுவாங்க பாருங்க. கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா தெரியும். ஓகேவா? ஸோ ஹைபாத்திசிஸ்னா என்னது? கருதுகோள். தியரி அப்படின்னா வந்து கோட்பாடு. ஓகே, இது என்னோட தியரி, என்னோட கோட்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் ஆனது பரிசோதனை. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, அந்த பரிசோதனை என்னப்பா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. டேட்டா அனாலிசிஸ். டேட்டானா தரம்னு அர்த்தம். அனாலிசிஸ்னா பகுப்பாய்வு. முடிஞ்சா? அடுத்தது பேர் ரிவ்யூ. பேர்னா வந்து சகன் அர்த்தம். ஸோ ரிவ்யூனா வந்து மதிப்பாய்வுன்னு சொல்றாங்க. ஓகேவா? மதிப்பாய்வு. அடுத்தது ஆக்டினோ தெரப்பி. ஆக்டோதெரப்பி. ஆக்டினோதெரப்பி அப்படின்னா வந்து கதிர் மருத்துவம். ஓகேவா? ஆக்டினோ தெரப்பினானது கதிர் மருத்துவம். அடுத்து கார்டியோனால நெஞ்சுன்னு தான் அர்த்தம். கார்டியோனால இதயம், நெஞ்சுன்னு அர்த்தம். கார்டியோ வாக் அப்படின்னா நெஞ்சக நல நடை. ஓகேவா? நெஞ்சக நல நடைன்னு சொல்றாங்க. ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரோ கார்டியோகிராம். எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னா வந்து இதய துடிப்பலை. இதய துடிப்பலை, அந்த இசிஜின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி அர்த்தம். இதய துடிப்பலை வந்து அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, அதான். ஸோ எலக்ட்ரோ கார்டியோகிராம்னா என்னது? இதய துடிப்பலை. எலக்ட்ரோ தெரப்பி. எலக்ட்ரோ தெரப்பினா வந்து மின் மருத்துவம். என்னது? மின் மருத்துவம். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஃபிளெக்சிபிலிட்டி வாக். ஃபிளெக்சிபிலிட்டினா வந்து ஃபிளெக்சிபிள்னா வந்து நெகிழ்வு. ஓகேவா? நெகிழ்வு தன்மை, நெகிழா தன்மை நம்ம குவாலிட்டியில படிப்போம்ல, அது மாதிரி தான். ஓகேவா? ஃபிளெக்சிபிளானது நெகிழ், வாக்னா வந்து நடை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருக்கும். நல்லா பாருங்க. ஆம்புலன்ஸ், சோம் ஆம்புலன்ஸ். ஓகேவா? சோம் ஆம்புலன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா துயில் நடை நோய். ஓகேவா? என்னது? துயில் நடை நோய்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆம்புலன்ஸ்ன்னு இருக்கும். சோம் ஆம்புலன்ஸ். ஓகேவா? சோம் ஆம்புலன்ஸ் அப்படின்னா வந்து துயில் நடையர். துயில் நடையர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோம் ஆம்புலன்ஸ், சோம் ஆம்புலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா புரோன்சியல் ஃபினோமியா. புரோன்சியல் ஃபினோமியா அப்படின்னா மூச்சுக்குழல் சளி காய்ச்சல். ஓகேவா? மூச்சுக்குழல் கூடிய சளி காய்ச்சல் பேர் தான் என்னது? புரோன்சியல் ஃபினோமியான்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்மியோகாலஜி. ஓகே,
ஓகேவா. ஜிம்னியோ காலேஜ் அப்படின்னா வந்து மகளிர் நோயியல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஜிம்னியோ காலேஜ்னா என்னது, மகளிர் நோயியல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஹிமோனியா அப்படின்னா வந்து குருதி, ஹீமோகுளோபின் சொல்லும்ல, அது மாதிரி ஹிமோனியா அப்படின்னா வந்து குருதினால புற்றுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து ஹே ஃபீவர் அப்படின்னா வந்து முக்கழற்சி காய்ச்சல். முக்கழற்சி காய்ச்சல் ஹே ஃபீவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹே ஃபீவர் முக்கழற்சி காய்ச்சல். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் ஸ்ட்ரிங்கர் அப்படின்னா மனநல மருத்துவர். ஓகேவா. தலை, ஹெட்னா தலை, ஸோ ஸ்ட்ரிங்கர்னா வந்து நம்ம தலையில இருக்க மனசுக்கும் தலைக்கு ஏதோ ஆகி போச்சு அப்படின்னா வந்து மனநல மருத்துவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ என்ன முடிச்சிருக்கோம், கலை சொற்கள் முடிச்சிட்டோமா. ஸோ டே 5க்கான பிறமொழி சொற்கள் பார்த்துட்டுனா இது முடிஞ்சிடும். ஓகேவா. டே 5க்கான பிறமொழி சொற்களை பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ அப்படியே கவனிங்க. ஸோ பாருங்க, அப்படியே டே 5க்கான பிறமொழி சொற்கள் டக்கு டக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ கவனிங்க. ரத்து அப்படின்னா வந்து நீக்கம். ஓகேவா. ரத்து பண்ணிட்டாங்க, பார்த்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரத்துனானது நீக்கம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது வந்து பைசல் செய். பைசல்னா அதை முடிச்சு விட்டுருங்க. பைசல்னா வந்து தீர்த்து வைன்னு அர்த்தம். அதை பைசல் பண்ணி விட்டுருப்பா, அந்த பிரச்சனை பைசல் பண்ணணும்னு அர்த்தம். தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜனங்கள்னா மக்கள், இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து ஜில்லானா மாவட்டம். ஜில்லானது மாவட்டம், இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஜில்லானா மாவட்டம். அடுத்து கஜானா கருவூலம். கஜானா காலின்னு அர்த்தம், கருவூலமே காலியாகி போச்சுப்பா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமல்னா வந்து நடைமுறை. ஓகேவா. அமல்னானது நடைமுறைன்னு அர்த்தம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். குபேரன் பெருஞ்செல்வன் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. அது பாத்தீங்கன்னா உபன்யாசம் சொல்றாங்க. உபன்யாசம் என்னன்னா சமய சொற்பொழிவு. உபன்யாசம்னா என்னது, சமய சொற்பொழிவு. இந்த சமயம் சார்ந்து சில பேர் பேசுவாங்கல்ல மேடையில, அதான் சொல்றாங்க. ஓகேவா. உபன்யாசம்னா என்னது, சமய பொற்பொழிவு. டிஃப்ரெண்டா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பந்து மித்ரர். ஓகேவா. பந்து மித்ரர் அப்படின்னா வந்து சுற்றம் நட்புன்னு சொல்லிட்டு அர்த்தமா, இதுவும் டிஃப்ரெண்டா நோட் பண்ணிக்கோங்க. பந்து மித்ரர் என்னது, சுற்றம் கமா நட்பு. பந்து மித்ரன்னா சுற்றம் நட்புன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆசீர்வதித்தல் என்னது, வாழ்த்துதல். ஒருத்தவங்க வந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு அர்த்தம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து பஜனை என்னது, கூட்டு வழிபாடு. பஜனை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஒரே பாட்டியை ஒரே விஷயத்த செய்வாங்க. ஸோ கூட்டு வழிபாடு. அடுத்து நமஸ்காரம்னா வணக்கம், இது தெரிஞ்சுதான். கோஷ்டினா வந்து கூட்டம், வந்துச்சு அந்த கோஷ்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கோஷ்டினாது வந்துச்சு ஒரு கூட்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து குமஸ்தானா வந்து எழுத்தாளர், இதுவும் நம்ம தெரிஞ்சதுதான். பேசிக்காவே குமஸ்தானது எழுத்தாளர்னு அர்த்தம், இதுவும் தெரிஞ்சுதான். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சம்பிரதாயம்னா மரபு. வாழையடி வாழையா இதான்ப்பா நாங்கள் ஃபாலோ பண்றோம், இதான்ப்பா எங்க சம்பிரதாயம், எங்க குல வழக்கப்படி இதான்ப்பா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ சம்பிரதாயம்னா வந்து மரபுன்னு அர்த்தம். அடுத்து கண் திருஷ்டி அப்படின்னா வந்து கண்ணேருன்னு அர்த்தம். கண் திருஷ்டினா கண்ணேரு, போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஓகேவா. அதுக்கு அடுத்தது தாலுகா ஆபீஸ்னா வந்து வட்டாட்சியர் அலுவலகம். தாலுகானா வட்டாட்சின்னு அர்த்தம், ஆபீஸ்னா அலுவலகம், பேசிக்கா நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது உத்தியோகம்னா வந்து அலுவல்னு அர்த்தம். உத்தியோகம்னா என்னது, அலுவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, அங்கத்தினர்னா உறுப்பினர். ஓகேவா. அந்த அங்கத்துல நீ இருக்கியா, அது நீ மெம்பரா அப்படின்னு கேட்பாங்களா. சொன்ன ஒரு அங்கத்தினரா அப்படின்னு அர்த்தம்னா உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரினா அலுவலர், இது ஈஸி தான். அதுக்கடுத்து அதிபர்னா தலைவர். ஓகேவா. அமெரிக்காவோட அதிபர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிபர்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அந்நியர்னா அயலர். ஓகேவா. அந்நியர்னா அது வெளியில இருந்து யாரும் வந்துட்டாங்கப்பா, அந்நிய சக்தி உள்ள பூந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்நியர்னா வந்து அயலர்னு அர்த்தம், வெளிநாட்டவன்னு அர்த்தம். அதுக்கடுத்து அபூர்வம்னா வந்து புதுவை, என்ன புதுசா இருக்கு, அபூர்வமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அபூர்வம்னா என்னது, புதுமை. அர்த்தம் அப்படின்னா வந்து பொருள், இது போன கிளாஸ்லயே பார்த்தேன். அர்த்தம்னா பொருள். அலங்காரம்னா ஒப்பனை, என்னப்பா அது ஒப்பனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னா அர்த்தம், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அலங்காரம்னா என்னது, ஒப்பனை. அடுத்து அவசரம்னா என்னது, விரைவுன்னு அர்த்தம். அவசரம்னா என்னப்பா, விரைவு, ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு, ரொம்ப விரைவு பேருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ விரைவுன்னு அர்த்தம், வேகமா போகுது, அவசரம்னு அர்த்தம். நம்ம எது வேகமா போவோம், ஏன்னா ஒரு எமர்ஜென்சி அவசரமா இருக்குன்னு சொல்லும்ல. ஸோ அவசரம்னா விரைவு. அனுமதி அப்படின்னா வந்து இசைவு. என்னது, அனுமதி அப்படின்னா என்னது, இசைவுன்னு அர்த்தம். அனுமதினா என்னது, இசைவு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விசானா என்னது, இசைவு அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அம்சம்னா வந்து பகுதின்னு அர்த்தம். அம்சம்னா என்னது, பகுதி. இந்த அம்சத்தோட ஸ்பெஷாலிட்டியே தான், இந்த இந்த படிக்கத்திலேயே இதான் முக்கியமான அம்சம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அம்சம்னா என்னது, ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆபத்துனா வந்து இடர். ஆபத்துனா என்னது, இடர்னு சொல்றாங்க. ஆரம்பம்னா தொடக்கம், இது தெரிஞ்சதுதான். அடுத்து ஆராதனைனா வழிபாடு. சாமிக்கு வந்து ஆராதனை காட்டுங்க இல்ல ஆராதனை பண்ணுங்கன்னா அர்த்தம், வழிபாடுன்னு அர்த்தம். இருதயம்னா நெஞ்சம், இது நமக்கு தெரிஞ்சதுதான். உத்தரவுனா வந்து கட்டளை. ஓகேவா. நான் சொல்றத கேளுடா தம்பி, நான் சொல்றது செய்யுங்கடா, நான் சொன்னதான் உத்தரவு அப்படின்னா அர்த்தம், கட்டளை. அடுத்து
உபயோகம்னா என்னது? பயன். உபயோகம்னா என்னது? பயன் சொல்லி அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா உற்சாகம். உற்சாகம்னா என்னது? ஊக்கம்னு அர்த்தம். உற்சாகம்னா என்னது? ஊக்கம். இது தெரிஞ்சதுதான். அடுத்து கவனமா என்னன்னு அர்த்தம்? கருத்தா இருப்பா. இந்த பையன் என்னப்பா ஒரு கவனமாவே இருக்க மாட்டான், ஒரு கருத்தாவே செயல்பட மாட்டான், அப்படி அந்த மாதிரி அர்த்தம். கவனம்னாது கருத்து, கருத்தா செயல்படுங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கிராமம், கிராமம்னா சிற்றூர், இது தெரிஞ்சதுதான். குமாரன், குமாரன்னா வந்து புதல்வன் அர்த்தம். குமாரன்னா என்னது? புதல்வன் சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா கோபம். கோபம்னா சினமு. விஞ்ஞானம்னா அறிவியல். ஓகேவா? இதுவே ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஸோ கஷ்டம்னு பாத்தீங்கன்னா நமக்கு எது கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உபயோகம்னா பயனு, உற்சாகம்னா ஊக்கம், கவனம்னா கருத்து. எதுவே நமக்கு கஷ்டம் இல்லாம, உத்தரவுனா கட்டளை, நெஞ்சம் வழிபாடு, ஆரம்பம்னா தொடக்கம், ஆபத்துனா இடரு, அம்சம்னா பகுதி, அனுமதினா இசைவு, அவசரம்னா விரைவு, அலங்காரம்னா ஒப்பனை, அர்த்தம்னா பொருள், ஓகேவா? அபூர்வம்னா புதுமை, அந்நியர்னா அயலரு, அதிபர்னா தலைவர், அதிகாரினா அலுவலர், அங்கத்தினா உறுப்பினர், உத்தியோகம்னா அலுவல், தாலுகா ஆபீஸ்னா வட்டாட்சியர் அலுவலகம், கண்ட்ரிஸ்னா கண்ணேரு, ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயம்னா மரபு, குமஸ்தானா எழுத்தாளர், கோஷினா கூட்டம், நமஸ்காரம்னா வணக்கம், பஜனைனா கூட்டு வழிபாடு, ஓகேவா? ஆசீர்வாதம்னா வந்து வாழ்த்துதல்னு அர்த்தம். ஓகேவா? பந்து மித்திரர்னா சுற்றம் அல்லது நட்பு. பந்து மித்திரனா அது சுற்றம் அல்லது சுற்றம் கமா நட்புன்னு அர்த்தம். அது பாத்தீங்கன்னா உபன்யாசம். உபன்யாசம்னா சமண, இதை நான் மார்க் பண்ண சொன்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. சமய சொற்பொழிவாளர். குபேரனா பெருஞ்செல்வன், அமல்னா நடைமுறை, கஜானா கருவூலம், ஜில்லானா மாவட்டம், ஜனங்கள்னா மக்கள், பைசசேனா தீர்த்துவை, ரத்து அப்படின்னா வந்து நீக்கம். ஓகேவா? ஸோ இதோட டே 4 டே 5க்கான பிறமொழி சொற்கள் பிளஸ் கலை சொற்கள் ரெண்டுத்தையும் பக்காவா முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து டே 6ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.